இந்த நாயோட தொந்தரவு தாங்க முடியல. பார்த்தோம் எப்ப பார்த்தாலும் வள்ளு வள்ளு குழச்சுக்கிட்டே இருக்கு. அதை உண்டியில பண்ணிட்டு வரேன். அடே மோட்டோ, அவசரப்பட்டு வெளியில போகாத. அது வெறி நாயா இருக்க போகுது. அப்புறம் கடிச்சதுக்கு அப்புறம் கண்ணை கசக்கிட்டு வந்து நிக்காத. நீ சொன்னா நான் கேட்டுருவேனா? நானாவது அழறதாவது. என்ன அழ வைக்க இன்னொருத்த பிறந்து வரணும்டா. என் திறமையை பத்தி உனக்கு தெரியாது. வெயிட் அண்ட் see. ஏய், ஷட் அப் யுவர் மவுத். இனிமே கத்துன உன்னை துரத்தி அடிச்சு துவச்சு எடுத்துருவேன். ஜாக்கிரதை. தூங்கும் போது சாப்பிடும் போது நாங்க எழுந்திருக்கும் போது தொந்தரவு பண்ண, அதுக்கப்புறம் உன்னை துவம்சம் பண்ணிடுவேன். அட, நீ ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்க. நீ கத்துனதும் அந்த நாய் குலைக்கிறதே நிறுத்திருச்சு. அடே மோட்டோ, இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? அந்த டாக்கி தான் அமைதியா இருக்க. அப்புறம் அழைய நிறுத்து. அந்த டாகி அமைதியா இருக்குன்னு சொல்றதுக்காக நான் வெளியே போனல. அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? ஏய் டாகி, ராத்திரியில தூங்க விடாம எங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கியா? இனிமேல இந்த மாதிரி பண்ண உன்னை துவச்சு எடுத்துருவேன். ஜாக்கிரதை. எங்களை பத்தி உனக்கு தெரியாது. ராத்திரி பகல் பார்க்காம எப்ப பார்த்தாலும் குலைச்சுக்கிட்டே இருக்க. உன்ன காப்பாத்துக்க. அது பின்னாடி கடிச்சிருச்சு. பின்னாடி நிறைய சதை இருக்கு. நீ எவ்வளவு ஆக்ரோஷமா கடிச்சது தெரியுமா? நான் தான் போகும்போதே படிச்சு சொன்னேன்ல. என்னைக்கடா நல்லவன் சொல்றதை நீங்க எல்லாம் கேட்க போறீங்க? தெளிவா மறந்து போட்டு விடுறேன். ரொம்ப நன்றி பத்துலு. அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, இன்னில இருந்து நீ சொல்ற எல்லாத்தையும் அந்த டாகி கேக்கும்பா. நீ என்ன சொல்றியோ அதை மட்டும் தான் அது செய்யும். இத பிடிச்சுக்க டாகி பேண்ட். இத அவன் கழுத்துல மாட்டிக்க. அப்புறம் இந்த கிரீன் பேண்ட் நீ மாட்டிக்கணும்பா. டேய் பூசணிக்கா மண்டையா, இந்த பேண்ட கழுத்துல மாட்டறதுனால அப்படி என்ன நடந்துற போகுது? இத மாட்டிக்கிட்டா நீ சொல்ற எல்லாமே அதுக்கு புரிஞ்சு போயிடும். அப்புறம் அது மனுஷ மாதிரி உன்கிட்ட பேச ஆரம்பிச்சிரும். நீ உன் கழுத்துல இருக்கிற அந்த பச்சை பேண்ட நீ கழட்டாத வரைக்கும் அந்த டாகியால அந்த ரெட் கலர் பேண்ட கழட்டி எரியவே முடியாது. கழட்டி எரிய முயற்சி கூட பண்ணாது. அப்படி செஞ்சா அதுக்கு ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிரும். தேங்க்யூடா பூசணிக்கா மண்டையா. இனிமே தானே ராத்திரி நிம்மதியா படுத்து தூங்கலாம். அவனும் தூங்கிடுவான். ஜாலியா இருக்கலாம். அட, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு நண்பா. எப்பத்துல இருந்து அந்த டாகி இந்த பேண்ட போட்டுக்க ஆரம்பிக்குதோ அது 100 அடி தூரத்துல உன்னை விட்டு போகவே போகாது. அப்படி போனா அதுக்கு இந்த பேண்ட்ல இருந்து கரண்ட் ஷாக் அடிச்சுக்கிட்டே இருக்கும். உடனே அது உன்னை தேடி ஓடி வந்துரும். உன்கிட்ட இருந்து அது 100 மீட்டர் தூரத்துல தான் இருக்கும். நான் அந்த டாகிக்கு சாப்பிடறதுக்கு பிஸ்கட் கொடுத்துருக்கேன். அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அதுக்கு தெரியாம கழுத்துல பேண்ட மாட்டி விட்டுட்டேன். இன்னொரு பேண்ட மேட்சா நானும் என் கழுத்தை மாட்டிக்கிட்டேன். இனிமே நான் என்ன சொன்னாலும் அந்த டாகி அதை செய்வான். மோட்டோ, உன் கழுத்துல நீ போட வேண்டியது பச்சை கலர் பேண்ட் தான். ரெட்டை எதுக்காகடா போட்டுக்கிட்ட? இந்த ரெட் கலர் பேண்ட நீ டாகிக்கு தானே போட்டுருக்கணும். கிரீன் என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகில்லடா. இந்த பேண்ட பாத்தியா எவ்வளவு அழகா என் சட்டைக்கு மேட்சா இருக்கு. இத பாக்கும்போது நான் சும்மா ஹீரோ மாதிரி இருக்கேன்ல. ஐயோ, அங்க பாரு மோட்டோ, யாரோ ஸ்மார்ட்டா நின்னுகிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு யூ டர்ன் அடிச்சு பாரு. யாரு? ஹலோ गाइस, என் பேரு டாகி. இனிமே இது என்னோட வீடு. இன்னொரு விஷயத்த சொல்றேன் கேட்டுக்கங்க. இப்ப நான் தூங்க வேண்டிய நேரம். நீங்க 2 பேரும் இப்ப வெளியில போங்க. காவலுக்கு நில்லுங்க. நான் இப்ப தூங்க போறேன். வீட்டுக்கு நீங்க 2 பேர் தான் காவலர்கள். யாராவது வந்தா சத்தமா குலைக்கணும். அப்படியே அவங்க கடிச்சு தின்றுங்க. சத்தம் போட்டு கத்துறதுக்கு நாங்க என்ன டாகி ஆடா லூசு பயல? நான் என்ன சொன்னனோ அதை மட்டும் நீ செய். என்னோட கட்டளையை மீறி ஏதாவது செஞ்ச உடம்புல ஒரு பகுதி கூட பாக்கி வைக்காம கடிச்சு தின்றுவேன். வாழ்நாள் முழுக்க நீ உட்காரவே முடியாது. ஜாக்கிரதை, புரிஞ்சதா? வேண்டாம் வேண்டாம், தயவு செஞ்சு பின்னாடி மட்டும் கடிச்சு வைக்காத. வலி தாங்க முடியல, நாங்க வெளியே போயிடுறோம். என்ன பார்த்து ஏன்டா டாகி மாதிரி குலைச்சிக்கிட்டு இருக்கீங்க? என்ன பயமுறுத்துறீங்களா இல்ல என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஹலோ, ஹே, பாக்ஸரை பார்த்து குலைங்க.
அப்புறம் அவரை விரட்டி விரட்டி ஓட வச்சு கடிங்க. நீங்க கடிக்கலன்னா நான் வந்து உங்களை கடிப்பேன். அந்த டாகி இப்ப என்ன சொல்லுதுன்னா நாம பாக்ஸர் அண்ணாச்சே கடிக்கணும்னு சொல்லுது. இல்லனா வெளியில வந்தா நாங்க ஆளுக்கு 18 கிலோ கறி எடுத்து தின்றுவேன்னு மிரட்டுது மோட்டோ. டேய், என்ன பண்றீங்க? சொன்னா கேளுங்க. டேய், அமைதியா இருக்க மாட்டீங்களா? டேய், என்னைய பயமுறுத்துறியா? உன்னை என்ன பண்ற பாரு. என்னைய பயமுறுத்த பாக்குறியா? இந்தா வாங்கிக்க. ஓய், நீ கடிக்கிறியா? இந்தா உனக்கு தரேன், வாங்கிக்க. மறுபடியுமா? டேய், உங்க ஃப்ரிட்ஜ் என்ன காலியா இருக்கு. இப்ப நான் எதை சாப்பிடுவேன்? அண்ணச்சியோட டீ கடை பக்கத்துல தான் இருக்கும். அவரோட டஸ்ட்பின்ல போய் பாருங்க. நல்ல எலும்பா கிடக்கும். பொறுக்கி எடுத்துட்டு வாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட நண்பன் ஒருத்தன் வர போறான். சீக்கிரமா போயிட்டு எடுத்துட்டு வாங்க. இப்ப நீ சொல்றபடி நான் கேட்கலனா என்ன பண்ணுவேன்? வா வா. நான் உன்னை துரத்தி துரத்தி ஓட விட்டு கடிச்சு கொதறிடுவேன். நீ எங்க போனாலும் உன்னை நான் விட மாட்டேன்டா. தயவு செஞ்சு சொல்றேன், என்ன இந்த பக்கம் கடிக்கிறாத. மோட்டோ ஒண்ணு பண்ணு, சீக்கிரமா போய் டஸ்ட்பின்ல இருக்கிற எலும்பு துண்டெல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு வா. நீங்க எலும்ப கொண்டு வரலன்னா உங்க எலும்ப நான் தின்ன வேண்டி வரும். தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணீங்க, கறியோட சேர்த்து எலும்பையும் நான் தின்ன வேண்டி வரும். என்னோட பற்கள் ரொம்பவே நீளமானதாவும் கூர்மையானதாவும் இருக்கு. மோட்டோ, அந்த டாக்கியை தாண்டி நீ 100 மீட்டருக்கு மேல போனேன்னா உனக்கு சாக்கடிக்க ஆரம்பிச்சிடும். நீ அதுக்கு தான் என்ன பண்ற, போய் எலும்பு தொண்டெல்லாம் கவர் பண்ணிக்கிட்டு வா. நான் போய் டாக்டர் ஜட்கா கிட்ட ஏதாவது வைத்தியம் இருக்கான்னு பாத்துட்டு வந்துடுறேன். ஏன்னா நம்மளோட விக்கெட் நமக்கு முக்கியம். அட போடா போகத்தவனே. அதே மோட்டு, என்னோட அருமை நண்பா, உன்னை இந்த நிலைமையில பாப்போம் நான் என் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நீ இப்ப என்ன பண்றீனா, ஏன் கூட வர, நான் உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன். நீ வயிறு நிறைய சாப்பிடணும் நண்பா. பண்ணாத, ஏன் கூட வா. சிங்கம் சார், எனக்கு இப்ப பசி எடுக்கல, அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன். இல்ல நண்பா, நீ இப்படி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ குப்பை தொட்டில எடுக்கிறது எனக்கு வருத்தத்தை கொடுக்குது. சிங்கம் சார், நான் மட்டும் இந்த மாதிரி செய்யலன்னா பெரிய பிரச்சனை வந்துடும். நான் எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கேன் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. ஹலோ. ஏய், என்ன ஒரு நிமிஷத்துல நீ இங்க வரல, நீ இருக்க இடத்துக்கு தேடி வந்து உன் எலும்ப கடிச்சு கொதறிடுவேன். புரிஞ்சதா? இதோ வந்துட்டேன், கோச்சுக்காதீங்க. அத பாவி, சொல்ல கேட்க மாட்டானே. இவன மோட்டு, என் அருமை நண்பா, நீ என்னோட வீட்டுக்கு வா. குப்பை தொட்டியில இருக்கிற எலும்பெல்லாம் எடுத்துட்டு போகாத, சொன்னா கேள்றா. ஒரு கருமையான சாப்பாடு என் வீட்டுல நான் போடுறேன். எப்பா டாக்டர் ஜட்கா இவனை என்கிட்ட கொடுத்திருக்காரு. இவன் பேருச்சு, இவன் ஒரு ரோபோட், புரியுதா? ஏற்கனவே நாம டாகியால அவசப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதுல அந்த மண்டையை இன்னொரு டாகி வேற கொடுத்து விட்டுருக்கானா? தூக்கி எறிடாத. தூக்கி எறிஞ்சிங்க. சாரி சொல்லுங்க, சாரி சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க, இல்லனா ஓட ஓட விரட்டி கடிச்சிடுவேன். சத்தம் என்னோடதுதான். இப்ப நான் என்ன சொல்றேனோ அந்த சத்தம் டாகியோட வாய் வழியா கேட்கும். இப்ப நீ என்ன பண்றேன்னா அப்படியே உள்ள போ, நான் சத்தம் போடுறேன், அது அந்த டாகிக்கு கேட்கும். நான் தான் டாகி. ப்ளீஸ் உள்ள வாங்க, இந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்க. ஹாய், என்னோட பேரு சீ. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஹே மோட்டு, சீக்கிரம் போய் ஏதாவது சாப்பிடுறதுக்கு கொண்டாந்து கொடு. எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் இப்போ டயட்ல இருக்கேன். நண்பர்களே, இவ என்னோட ஃப்ரெண்ட் சீவ். மியூசிக்கை இன்க்ரீஸ் பண்ணுங்க, நாம டான்ஸ் ஆடலாம். நிறுத்து, நான் சோர்ந்து போயிட்டேன். நிறுத்துங்க, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். நீங்க எல்லாம் ரொம்ப நல்லா டான்ஸ் பண்றீங்க. அடுத்ததா நான் என்ன பார்க்க விரும்புறேன்னா, உங்கள யார் ரொம்ப நல்லா ஃபைட் பண்ணுவாங்க, உங்கள யார் மிகப்பெரிய வீரனோ அவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆக முடியும். ஹே, நான் தான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய வீரர். நான் தான் ரொம்ப தைரியசாலி. நான் தான் வீரன். நான் தான் தைரியசாலி, வீரனும் கூட. அப்ப நான் பார்க்கலாமா? என் பேரு வீரன்டா. சண்டை போடாதீங்க, சமாதானமா போயிடுங்க. சண்டை போடுறது நல்ல விஷயமே இல்ல. அடடா, இந்த மோட்டு எக்கு தப்பா பேசி நான் நினைச்ச காரியத்தெல்லாம் கெடுத்துருவான் போல இருக்கே.
வந்துலமா வாங்கடா அடிச்சுக்கலாம் மோட்டோ சரியான சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டே இரு. அந்த நேரத்துல அவன் கழுத்துல இருக்கிற அந்த பெல்ட்டை எப்படியாவது உருவிடு. அந்த பெல்ட்டை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலடா பத்ரு. முயற்சி பண்றேன். ஆஹா மோட்டோ நான் சொன்னபடியே கேட்டு அவன் கழுத்துல இருக்கிற பச்சை பெல்ட்டை அவுத்துட்டேன். இப்போ உன் கழுத்துல இருக்கிற ரெட்டை எடுத்து அவன் கழுத்துல மாட்டிடு மோட்டோ. சீக்கிரம் செய். சீக்கிரம் சீக்கிரம் மோட்டோ. நண்பர்களே, இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் பார்ட்டி முடிஞ்சு போச்சு. இப்ப எல்லாரும் இங்க இருந்து சீக்கிரமா போய் இடத்த காலி பண்ணுங்க. மோட்டோ பத்லு பாய் பாய். நாம மறுபடியும் எப்படா சந்திக்கலாம், சரியா? நாங்கெல்லாம் போயிட்டு வரோம். ஐயோ